அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் காம்படிஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி RSI இண்டிகேட்டரை வச்சு ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்டர் எல்லாமே இந்த RSIயை யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். RSI இண்டிகேட்டரை பற்றி தெரிஞ்சாலே ஓரளவு நம்ம ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி நமக்கு எந்த அளவு ப்ராஃபிட் கிடைக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ RSI இண்டிகேட்டர் அப்படின்னா நம்ம பொதுவாக சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. கீழே RSI இண்டிகேட்டர் 30லேருந்து 70 வரைக்கும் அதோடைய மூவ்மெண்ட்டு காட்டிகிட்ருக்கோம். அதுக்கு மேலே அப்படிங்கும்போது அது ஓவர் பாட் ஆயிரும். ஓவர் பாட் அப்படின்னாக்கி அதிகமாக பையிங் முடியுதுன்னு அர்த்தம். இன்னும் அதிகமாக அளவுக்கு அதிகமாக பையிங் நடந்தாலும் அதில் இன்னும் அந்த 70க்கு மேலே போயிட்டுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் RSI இண்டிகேட்டர் இப்போ வரைகிறேன். இந்த கீழே உள்ள லைன் 30 வச்சுக்குவோம். மேலே உள்ள லைன் 70% வச்சுக்குவோம். மேலே 70%, கீழே 30%. நம்ம மேலே கேண்டில் ஸ்டிக்கெலாம் போயிட்டுருக்கோம். நம்ம இந்த இடத்துல இதை டச் பண்ணி கீழே வந்துட்டு அடுத்த மூமெண்ட் மேலே போய் டச் ஆகும். இது ரெகுலராக நடக்கும். மேலே போய் டச் ஆகி மேலே இன்னும் அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கூட திரும்ப கீழே வரும். கீழே பழையபடி கீழே டச் ஆகும். கீழே டச் ஆகி சில நாள் ரொம்ப அதிகமாக கீழே மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதிலெல்லாம் ஹோல்டிங் பண்ணணும். ஆக்சுவலாக வெயிட் பண்ணணும். பழையபடி அது மேலே மூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த 70க்கு மேலே வரும்போது ஓவர் பாட் ஆயிரும். ஓவர் பாட் அப்படின்னா நமக்கு அதிகமாக பையிங் முடிய போகுது, ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய ஏரியா அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இதிலேயே சில வாட்டி சில இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னாக்கி இதில் எக்ஸ்ட்ரீம் ஓவர் பாட் அப்படின்னு காட்டும். எக்ஸ்ட்ரீம்னாக்கி இந்த 70க்கு மேலே அதிகமாக பையிங் நடக்குதுங்கிறத நமக்கு அதை சில இண்டிகேட்டர் காட்டும். இப்போ இந்த இடத்துலையே 90 வரைக்கும் போகிறதுக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். கிரிப்டோனாலும் சரி தான், ஃபோரெக்ஸ்னாலும் சரி தான், எதுவுமே இந்த 70க்கு மேலே போயிட்டு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அதேமாரி கீழே வந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். 30க்கு கீழே வந்தால் என்ட்ரி பண்ணலாம். 30க்கு கீழே இருந்தால் கூட நம்ம என்ட்ரி பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பழையபடி இந்த 30க்கு மேலே போகும்போது பழையபடியும் என்ட்ரு ஆகலாம். 70க்கு மேலே வந்தால் நம்ம செல் பண்ணிடலாம். இதில் எந்த மெயின் ஏரியா பார்க்கணும் அப்படின்னா இந்த RSI மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இதில் பார்க்குறது இதில் உள்ள ஹையை அது பிரேக் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஹையை பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஹைங்கிற இந்த சார்ட்டில் தெரியும் போது இந்த RSI ஹையர் ஹை போயிட்டு இருந்துன்னா கண்டிப்பாக அது மேலே தான் போயிட்டுருக்கோம். அந்த ஹையர் ஹை போகலை, ஹையர் லோ அப்படி வந்திருந்தால் கண்டிப்பாக அதில் செல்லிங் கன்ஃபார்மாக பண்ணலாம். நம்ம சும்மா ஏதாவது ஒரு இதை வாங்கி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வாங்கி வச்சுக்கலாம். பழையபடி மேலே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். சில டைமில் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தாலே இந்தமாரி RSI மூவிங் இருக்கும். எனக்கு அது சக்ஸஸாக அந்த RSI நமக்கு இண்டிகேட்டர் சொல்லித்தராது. இந்த RSI இண்டிகேட்டர் கூட ஃபெயிலர் ஆகலாம். இதுக்கு தான் நம்ம ஒரே இண்டிகேட்டரை வாட்ச் பண்ணாமல் 2-3 இண்டிகேட்டரை நம்ம ஆட் பண்ணி பார்க்குறது. இப்போ இந்த RSI இண்டிகேட்டர்னால் மெயின் வேலையே இதுதான். அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இதுதான் இந்த RSI. இப்போ நம்ம இந்த சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ சார்ட்டில் நிஃப்டி பேங்கே பார்க்குறோம். டே 1 சார்ட்டை தான் நம்ம எடுத்திருக்கோம். வெறும் RSI மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எந்த இடத்துல நம்ம என்ட்ரு பண்ணலாங்கிறது இதில் எப்போ தெரியும். இதை பாருங்கள். உங்களுக்கு இது 70க்கு மேலே என்ன இருக்குது, 70க்கு மேலே போயிட்டு கரெக்டாக இந்த இடம் ஹை இந்த இடத்துல போயிருக்கு. இந்த இடத்துல நம்ம போனால் நம்ம செல்லிங் தாராளமாக பண்ணலாம். திரும்பி வரும்போது வரைக்கும் கீழே வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம செல்லிங் போனோம் அப்படின்னா அடுத்த என்ட்ரி எங்கே வரோம் அப்படின்னா இந்த கீழே டச் பண்ணும்போது நம்ம என்ட்ரி ஆகலாம். இது கீழே வரும்போது என்ட்ரி ஆகலாம். சில நாள் அது கீழே மேலே மூவ்மெண்ட் கொடுக்காமலே ஃபெயிலரும் ஆகும். எந்த இண்டிகேட்டரை 100% கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகாது. அதுக்கு கூட சப்போர்ட்டாட்டு இன்னும் 2 இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இண்டிகேட்டரும் 100% நமக்கு சக்ஸஸாக கொடுத்துட்டு அப்படின்னா எல்லாருமே ப்ராஃபிட் தான் எடுப்பாங்க, லாஸே பண்ண மாட்டாங்க. அதனால் எந்த இண்டிகேட்டர் எப்படி பண்ணாலும் 100%ங்கிற வாய்ப்பே கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே கீழே
30க்கு கீழே 30 இருந்து அடுத்த மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இது நிஃப்டி பேங்குங்கிறல்ல, இது வந்து நிஃப்டி பேங்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது இதை ஒரு 15 மினிட் சார்ட், இது வந்து டே 1 சார்ட்டில் இருக்குது. டே 1 சார்ட் ஏன் அப்படின்னா அது டவுனில் போகுதா அப்பில் போகுதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கையை தொட்டிருக்கு, இதில் வந்து கீழே வரும்போது நம்ம எக்காரணம் கொண்டோம் நம்ம வந்து அதிகமாக வந்து காலில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஃபுட்டை தான் கொடுத்துருக்கணும். இது இந்த இடத்துல கீழே வந்திருக்கு, இதுலேயும் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இங்கேருந்து அடுத்த மூமெண்ட்டு ஒரு சின்ன லோயர் ஹையை வந்து கொடுத்துருக்கு. அப்போ இதில் வந்து இடத்துல போகுது. ஆனால் மார்க்கெட் வந்து டவுன் தான். இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ரெக்கவரி கொடுத்துருக்கு. மீண்டும் வந்து கீழே ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இடத்துல மீண்டும் ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. இது டோட்டலாகவே வந்து பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இந்த டவுன் ட்ரெண்டில் இருந்து அப் ட்ரெண்ட் போகும்போது நம்ம காலில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது வந்து டே 1 வந்து எடுத்திருக்கோம், லாங் டைமாக இருக்கக்கூடியது. நிஃப்டி பேங்கை வச்சு இந்த பேங்கிங் செக்டர் எல்லாமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து நம்ம கிரிப்டோவில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம். நம்ம மீமி காயினான சிபாவோ ஏதாவது ஒரு காயின் நம்ம பார்த்தா கூட நம்ம அதில் பார்க்கலாம். இப்போ சிபாவை யூஎஸ்டி பேரில் நம்ம பார்த்தோம்னா கிளியராக வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஐஎன்ஆர்லேயும் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லே இந்த சிபா காயின் வந்து பிரபலமான அந்த டைம்லேயே இதுதான் ஹை. இந்த ஆர்எஸ்ஐ இந்த இடத்துல ஹையை வந்து பிரேக் பண்ணல, ஆனால் இது ஹை போயிட்டு இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணக்கு ரெட் கேண்டில் வரும்போதே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம், கான்ஃபிடெண்ட்டாக புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கினால தான் இப்போ இவ்வளோத்துக்கும் சிக்கலே ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க அப்படின்னா அடுத்துல பழையபடி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல என்ட்ராயிருந்தால் மீண்டும் ஒரு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். எத்தனை வாட்டி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். இப்போவும் அதே மாதிரி தான் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி போயிட்டு, அதாவது 80க்கு மேலே இருக்குது, 70க்கு மேலே வந்தாலே நம்ம வந்து ஓவர்பாட்டுங்கிறது வந்துடும், அதிகமாக பையிங் முடிஞ்சுங்கிறத காட்டிடும். அதுக்கு மேலேயும் அதை விட அதிகமாக பையிங் நடக்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்துக்கணும், பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதாங்கிற மாதிரி. இங்கே வந்து கேண்டில் வந்து மேலே போயிருக்கு. நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு எல்லாருமே தோணும். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா அடுத்த கேண்டில் இதை விடைக்கும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இந்த இடத்துல கன்ஃபார்மாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஆர்எஸ்ஐ ரெண்டாவது திரும்பி இந்த ஹையை பிரேக் பண்ணல, ஆனால் இதை விட இது ஹை பிரேக் ஆகிட்டு. ஆனால் இங்கே ஆர்எஸ்ஐ வந்து இது பிரேக் ஆகலை, கீழே தான் வந்திருக்கு. கன்ஃபார்மாக இது வந்து டவுன் ட்ரெண்ட் தான். இனி இங்கே கீழே வந்து 30-30 இருந்து பழையபடியும் அது மேலே ரிவர்ஸ் ஆகும். இதுதான் ரெகுலராக நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து புக் பண்ண கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா அடுத்த ட்ரெண்ட் லைன், அதாவது இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து இது பிரேக் அவுட் ஆகிருக்கு, இதையும் வாட்ச் பண்ணிக்கணும். இது ஒரு இண்டிகேட்டராக நம்ம இது எடுத்துக்கலாம். இது ஒரு டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணோன்னா இது பிரேக் அவுட் ஆகிருக்கு, கன்ஃபார்மாக இது வந்து மேலே போகுங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடாது. இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ அடுத்த இந்த ரவுண்டில் பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பிரேக் அவுட் ஆகலை, இந்த இடத்துல கன்ஃபார்மாக ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய ஏரியா தான் இது. இனி கீழே வந்து இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு, அதாவது 30யை டச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்தால் கூட ஆச்சரியப்படறதுக்கு இல்லை. பழைய எப்படி அங்கேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். மேலே போனோம்னா நிறைய வாட்டி வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பையிங் பண்ணக்கூடிய அந்த லெவல் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் கீழே வந்து எப்போ வந்து முடியுதோ ரிவர்ஸ் ஆகும்போது தான் நம்ம வந்து அதில் பையிங் போனோம். அடுத்த ரவுண்டு மேலே போகும்போது மீண்டும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இப்படி வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய வாட்டி இதை ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இந்த ஆர்எஸ்ஐ வச்சு ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கலாம். நல்ல ஒரு இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐயிலே நம்ம வந்து இந்த ஹையர் ஹை இதே மாதிரி கீழே வரும்போது லோயர் லோ வரும்போது இந்த ஆர்எஸ்ஐ வந்து கீழே வராது. டெய்லி ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்டை நம்ம வச்சுக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்டை வச்சு நம்ம வந்து புக் பண்ணலாம். ஒவ்வொரு டைம் பீரியடுக்கும் அது வந்து காட்டிகிட்டு இருக்கோம். சில டைம் வந்து ஃபெயிலர் ஆகும். இண்டிகேட்டர் எல்லாமே எப்போவுமே வந்து வேலை செய்யாது. எப்போது ஒருக்கா நமக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து சக்ஸஸாக போகாது. இதுக்கு சப்போர்ட்டாக நம்ம இன்னும் ஒரு 2 இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம். இந்த ஆர்எஸ்ஐ பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இது. நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த இண்டிகேட்டருக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.